ஹாய் ஹாய் ஜிஜி. யாருங்க நீங்க முதல்ல? ஐ லவ் யூ. ஏய் யாரே நீ முதல்ல? யாருனே தெரியாத நீ பாட்டுக்கு வந்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்றியே. யாருன்னு தெரியாம லவ் பண்றீங்க? கொஞ்சமாச்சு அறிவு சூடு சொர்ண வெக்கமான ஏதாச்சும் இருக்கா? தலைவா இத கொஞ்சம் ஏத்தி வைதுல. நீ நல்லா இருப்ப. நான் அவன மாசான தகவலுக்கு போக விட மாட்டேன். நீ கவலைப்படாத. ஏய் யாருங்க நீங்க? யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு லவ் பண்றதா லவ்? ஆஹா. கண்டதும் காதல். கண்ணோடு கண் நோக்கியா. ஏய் நீ எதுக்கு என்னை லவ் பண்றேன்னு சொல்ற? கண்ணோடு கண் நோக்கினால் அப்படி பண்ண லவ். அப்படி பார்த்த உடனே மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பட 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 பறக்கணும். அப்படிலாம் எனக்கு பறக்கலங்க. நீ என் மேல அப்படி கை வச்ச பத்தியா 2000 வாட்ஸ் கரண்ட் அடிச்ச மாதிரி சிவ்வுன்னு ஏறிச்சு. அப்படியே என்ன சொல்றீங்க? நெசமாவா? இது அது மின்சாரம், இது சம்சாரம். யாருக்கு யாரியா சம்சாரம்? ஆகலாம். மண்டை பொளந்துருவே பாத்துக்க. மண்டை பொளந்தா சம்சாரம் அல்ல. மண்டை பொளந்தா சம்சாரம் தான். ஆமா அது ஒரே உண்மைதான். அப்ப பொம்பளை பூரா அப்படித்தானே பொளக்குறாளுங்க. ஆமா. பூரி கட்டையை பூரா ஆயுதமா பயன்படுத்துறது பொண்டாட்டி ஒருத்தி தான். ஆமாங்க. அவங்களுக்கு தனியா ஆயுதம் வெளியிருந்து வர வேண்டியதில்லை. வீட்டுக்குள்ளுக்கு ஆயுதமா பயன்படுத்துறீங்க. கரண்டில் அடிக்கிற, கட்டையில் அடிக்கிற புருஷன்னா உங்களுக்கு ரொம்ப லேசா இருக்கா? என்ன பண்ணுவேன்? ஆனா ஒண்ணு. என்ன? நீங்க என்னென்ன சாமி கும்பிடுவீங்க? நாங்க அம்மன் எல்லாமே கும்பிடுவோம். எல்லாத்தையும் கும்பிடுவீங்க. எல்லாமே. ஆனா எங்க ஆம்பளை பையன் பிள்ளையாரத்தான் ரொம்ப மனசார கும்பிடுவான். ஏயா? பிள்ளையார நல்லா கும்பிடுவாங்க. அதான் ஏன்? ஏன்னா எங்க பாரு குளத்தங்கரை ஆத்தங்கரையில தான் பிள்ளையார் இருப்பார். ஆமா. ஏன்? ஏன்? பிள்ளையார போய் கும்பிடுவான். ஒரு தோப்புக்கரணம் போடுவான். கல்யாணம் பண்ணது தப்பு, கல்யாணம் பண்ணது தப்பு, கல்யாணம் பண்ணது தப்பு. இந்த முடிவெடுத்த மூளையை நானே கொட்டிக்கிறேன்னு சொல்லித்தான் கொட்டுறான். சரி. ஏன்? ஏன்? அவர் ஏன் கரையில இருக்கார்? அதான் ஏன்? கல்யாணம் பண்ணல, அதனால கரையேறிட்டார். ஓஹோ. கல்யாணம் பண்ணவன் எவனுமே கரையேற முடியாது. அதனால அவன் கடைசி வரைக்கும் அதுல முழித்தான் சாகணும். அதனாலதான் நான் கல்யாணம் பண்றேன்னு சொல்ல மாட்டேன், லவ் பண்ணுவேன். அப்ப லவ் பண்ணிட்டு டேய் பத்தியா எவ்வளவு விவரம்னே. லவ்வுக்கும் கல்யாணத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஏயா ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கைனா உனக்கு என்ன? கல்யாணத்துக்கு லவ்வுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? லவ் பண்றதுங்கிறது ரயில்ல போற மாதிரி. பிடிச்சா டிராவல் பண்ணலாம், பிடிக்கலன்னா அடுத்த ஜங்ஷன்ல இறங்கி போயிட்டே இருக்கலாம். ஓஹோ. கல்யாணம்ங்கிறது பிளைட்ல டிராவல் பண்ற மாதிரி. என்னது? இடையில இறங்க முடியாது. பிடிச்சாலும் பிடிக்காட்டி இறங்குனா அதோட ஆள் குலைச்சிட்டான். அதுக்காகத்தான் நான் அப்படியே ரன்னிங்ல போயிட்டு இருக்காளே. ஐ லவ் யூ. ஏ என்னையா லவ் பண்ணிட்டு கழட்டி விடலான்னு பாக்குறியா? கலட்டாம எவனுமே விட முடியாது. ஏய் அத சொல்லுங்க. இல்ல விட்டா கலட்டாம விடாம இருக்காது. நான் உன்னை லவ் பண்ணுவேன். நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். அத பத்தி எனக்கு அவசியம் இல்ல. நீ உன்னை நான் பண்ண சொல்லலையா? நான் பண்ணுவேன் அவ்வளவுதான். எனக்கு பிடிக்கலங்க. அது பிடிச்சா என்ன பிடிக்காது எனக்கு என்ன? நான் லவ் பண்றதுக்கு உன் அனுமதி எனக்கு தேவை. உனக்கு பிடிக்குது பிடிக்கல அவர் பண்றது உனக்கு என்ன இருக்கு? எனக்கு பிடிக்கல சொல்றேன், அப்புறம் எதுக்கு அவர் லவ் பண்ணணும்? அது இருதலை காதல். உனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டே ஒன் சைடுல வா. நான் உங்களோட பர்மிஷன் கேட்டனா? இல்ல. லவ் பண்ணுன்னு சொன்னனா? இல்லையே. நான் பண்றேன் அவ்வளவுதான். பண்ணிட்டு போயா. நீ நல்லபடியா போ, வேற கல்யாணம் பண்ணிக்க. பண்ணிட்டு போயாமா? எவங்கிட்ட போய் பிள்ளை பெத்துக்க. அத பத்தி எனக்கு அவசியம் இல்ல. ஏய் நீ எதுக்கு அப்படி சொல்ற? அப்புறம் எதுக்குங்க லவ் பண்றீங்க? நான் லவ் பண்ணுவேன் அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு தான் லவ் பண்ற? அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? நீ போய் யார்ட்ட பிள்ளை பெத்துக்கன்னு சொல்றனல்ல? ஆமா. கல்யாணம் பண்ணிக்க. இவ்வளவு தாராள மனசு எப்படி? எங்க இருந்தாலும் வாழ்க்கைன்னு ஆசீர்வாதம் பண்ணுவேன். ஆனா நான் லவ் பண்ணுவேன். ஏன் அப்புறம் எதுக்கு தான் லவ் பண்ற? நான் லவ் பண்ணதுக்கு நீ ஒரு காரியம் செய்யணும். என்ன காரணம் செய்யணும்? நான் உன்னை லவ் பண்ண காரணத்தினால நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ வரணும். எங்க வரணும்? அது இடம் சொல்லுவேன், அப்போதைக்கு சொல்லுவேன். அப்பொழுது மாவளை கடத்துற ஆளு மொசல கடை பாரு. நீ மாவளை கடு, அக்கினி சட்டி எடு, இல்ல சட்டி இல்லாம கூட தெரி. அத பத்தி நமக்கு அவசியம் இல்ல. ஆனா லவ் பண்ண காரணத்துக்காக நான் எப்ப கூப்பிட்டாலும் வரணும். சட்டி எடு தெரியுமா? எஸ், திஸ் இஸ் கள்ளக்காதல். கள்ளக்காதலா? எஸ், நல்ல காதல் அல்ல. உங்க வீட்ல ஒழுக வீட்ல ஒழுகுச்சுனா ஓட்டை அடைச்சிர வேண்டியதா? ஐயோ என்னங்க சொல்றீங்க? இந்த நாட்டுல நல்ல காதலே ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது, இல்ல கள்ளக்காதல் வேறயா? நல்ல காதல் ஒழுங்கா இருக்க மாட்டேங்குதுங்கறதுக்காக நான் கள்ளக்காதல் பண்றேன். சீ, நல்ல காதல்னா என்ன, கள்ளக்காதல்னா என்ன? இப்போ ஒண்ணு இல்ல, இது பிடிச்ச வரைக்கும் இங்க செட்டப் பண்ணிக்கலாம். இது அழுத்து போச்சுனா டப்புனதை விட்டுட்டு வேற பக்கம் பண்ணிக்கலாம். நல்ல காதல் அப்படி பண்ண முடியாது. மருந்து குடிக்க சொல்லும். நல்ல காதல்னா தூக்கு மாட்டிக்க சொல்லும். மருந்து குடிச்சிட்டு இழுத்துட்டு ஏங்கணும். அப்புறம் தாடி வளர்த்துக்கிட்டு தேவதாஸ் மாதிரி தெரிய சொல்லும். அப்படி அலையணும், இல்ல இப்படி போகணும். ஆனா கள்ளக்காதலுக்கு அது தேவையில்லை. மாட்டிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒண்ணு போனா ஒண்ணு. மாட்டிட்டோம்னா அதை கழட்டி விட்டு வேற பிக்கப் பண்ண வேண்டியதான். கட்டினவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பல வீடு. கல்யாணம் பண்ணவனுக்கு ஒரு உண்டாட்டி, கல்யாணம் பண்ணாதவனுக்கு ஏதோ அப்பாட்டிதான். ஐயோ நமக்கு பிரச்சனையே கிடையாது. சரி, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதுக்கு ஓகேவா? இப்ப நீ அந்த முடிவுக்கு வந்துட்டீங்களா? இவ்வளவு விளக்கமா சொல்லி நம்ம ஒத்துக்குமா? என்னப்பா? ஏன் அது மாதிரி நீங்களும் இருக்கலாம். ஏன் நானே கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஒரே புருஷன் கூட வாழ்க்கைக்கு போர் அடிக்கலையா?
போர் அடிக்குதுன்னா டப்புன்னு இவனை கழட்டி விட்டு வெளிநாடு மாதிரி அடுத்த ஆளை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். நீங்க அப்படிலாம் போக கூடாதுங்க. ஏன் போக கூடாது? ஒருத்திக்கு ஒருவன் தான், ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஆமா. அடப்பாமா. ஏன் அப்படி எல்லாம் இருந்தோம்னாக்கா லைஃப் போர் அடிச்சு போகும். இப்ப தினம் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க, இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல சாப்பிடுற நல்லா இல்ல, டேஸ்ட் நல்லா இல்லன்னு விட்டுட்டு அடுத்த ஹோட்டல்ல பாக்குறியா இல்லையா? ஆமா. அது மாதிரி தான் அது. ஐயோ அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டோம் விளங்கல, போயிடாதீங்க, அடுத்த சாப்பிடுற வழி கெடுப்பான் சொல்றோமா இல்லையா? அது மாதிரி பிக்கப் பண்ணிக்க. அப்படியா? வாய் அடக்கி ஒண்ணு சொல்ற, உன்னை மாதிரி இளம் பெண்களுக்கு ஒண்ணு சொல்றேன். என்ன? நீங்க தனியா போறீங்க, உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது, சரி, ஒரு 4 ஆம்பளை பையனை சேர்ந்து உங்களை கற்பழிக்க போறாங்க, ஐயோ பலவந்தப்படுத்துறான் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவ? இங்க ஓடணுங்க. ஓடி எல்லாம் முடிக்க முடியாம அழகா வெட்டி நீ எல்லாம் ஒண்ணுன்னா அழகா பிடிச்சு விட்டாங்க. ஒன்னு 4 பத்து பேர் ஊரை கூட்டுவ, வாய்ப்பு இல்ல. 4 பேர் சேர்ந்து உனக்கு கற்பழிக்க வர்றேன். நான் எதுக்குங்க தனியா போறேன்? இல்ல கற்பழிக்க வர்றேன், நீ என்ன பண்ணுவ? என்ன பண்றது? என்ன கையில இருந்தா விட்டு எறி. தப்பிக்க முடியலன்னா செஞ்சுடுவ. இப்ப கற்பழிக்க வர்றான்னா உன்னால முடிஞ்ச நீ என்ன போராட்டம் பண்ணுவ? போராட்டம் வேணாங்க, நீ விட்டுருங்கன்னு சொல்லி அழுகணும். விட்டுருங்கண்ணா, அவன் விடுறது தானே வர்றேன், அப்புறம் போய் அவனை விட்டுருங்கண்ணா, அப்புறம் விடாம இருப்பேன். அவன் சீக்கிரம் விட மாட்டான். ஐயோ கடவுளே, அந்த விட்டுருங்க கிடையாது, இனி ஆளை எந்த விட்டுருங்க? இனி ஆளை விட்டுருங்க அப்படி சொல்லுவாங்க. அவன் போல விடுற வர்றேன், நீ ஆள விடாத. அவன் ஆழமா விடுறது. பெண்களுக்கு ஆயுதங்கள் தேவையில்லை, உங்களுடைய கை விரல் நகங்களே ஆயுதம். இதுவா? நல்லா வளர்த்து வச்சிருக்கல, அப்ப அவனை போட்டு இப்படி பராண்டணும். ஐயோ அவன் கீழலாம் விழுங்குவமே, ரத்தம் வந்துருமே. ரத்தம் வந்து அவன் வலி தாங்காம எந்திரிச்சு ஓடிடுவான். ஒருவேளை அதுவும் முடியாம உனக்கு கையை பிடிச்சி கட்டிருக்காங்கன்னு வச்சுக்க, அப்ப என்ன பண்ணுவ? என்ன பண்ணணும்? ஒரே வழி உனக்கு சொல்றேன். என்ன வலிங்க? முடிஞ்ச வரைக்கும் போராடி பார், முடியாத பட்சம் உயிர் போக போகுது. ரொம்ப வம்பு பண்ணினா கழுத்து பிடிச்சி நெரிப்பாங்க, கொல்லுவாங்க. ரொம்ப பிரச்சனை வருதுன்னு கேட்டா டக்குன்னு கம்பெனி கொடுத்துரும். அட பாவி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, சாக்கெட்டு கிளியாது, பாவாடை கிளியாது. அவன்கிட்ட ஒரே வார்த்தை சொல்லு, நான் ஒன்னும் பேசல, நீ பண்ணிட்டு கிளம்பி போ, நான் எதுவும் இடைஞ்சல் பண்ணல அப்படின்னா உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். உனக்கு சட்டம் கிடையாது. ஜாக்கெட்டு கிளியாது, பாவாடை கிளியாது, ஆனா அதை கிழிச்சு போடுவாங்களே. உனக்கு ஆர்வம் எதுல வந்து கேக்குது? சந்தேகம். உன்னை எச்சரிக்கிறேன், எச்சரிக்கிறேன். பொம்பளை பிள்ளையா லட்சணமா பேசு. அப்படிலாம் பேச முடியாது. வாய் அடிக்கிற ஆம்பளை அப்படிதான் பேசுவேன். எழுத்து பேசுறேன். அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? இப்படி திமிரத்தனம் பண்ணக்கூடாது. ஏன்? பொம்பளை பேசுனான்னா அது அட்டை தருத்துறான். யாரு சொன்னா? ஆம்பளை பையன் பேசுனான்னா அது வாழ்க்கையின் சரித்திரம். பொம்பளை பேசினாதான் சரித்திரம், ஆம்பளை பேசினாதாங்க அட்டை தரித்திரம். அப்பா, நீங்க அப்படியே பேசி சரித்திரத்தை கொண்டு நீங்க வந்துருவீங்க. அப்படியே பேசி கொண்டு வந்துட்டாலும் குடும்பத்தை குட்டிச்சவராக்குறதே பொம்பளை தானே. யார் நாங்களா? நீங்க தான்யா. நாங்க என்ன ஒண்ணா சொல்லு. நாங்க என்ன பண்ணோம் நீ சொல்லு. நீ தான் கல்யாண தன்னைக்கே தலையண மந்திரம் ஓதுறிய. என்னன்னு? ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து பக்கத்துல படுத்த உடனேமே அவனே பாவம் புதுசா ரொட்டி கடையை பாக்குறவன் சொல்லுவாங்களா இதெல்லாம்? அப்பதான் புதுசா வருது, அவன் அந்த ஆர்வத்துல இருப்பான். என்னன்னு? அப்ப போய் இவங்க கேக்குறது, என்னன்னு? உனக்கு என்னைய பிடிக்குமா உங்க அம்மாவை பிடிக்குமா? இதெல்லாம் கேட்பாங்களா? நீயும் கேட்ப வாரு. அப்ப போய் என்னைய பிடிக்குமா உங்க அம்மாவை பிடிக்குமான்னா அந்த நேரத்துல அவன் அம்மா பிடிக்கும்னு சொல்லுவானா? அந்த ஐட்டம் கிடைக்காம போயிருமே. அந்த ஒரு சமோசாவை காட்டாம போயிட்டான்னா என்னடா செய்யுதுன்னு, எனக்கு உன்னையை தான் பிடிக்கும் அவன் சொல்லிச்சு ஆகணும். அப்படின்னா உங்க அம்மாவை கொண்டு நாளைக்கு கொண்டு முதியோர் இல்லத்துல விட்டுறியா? அப்பதான் நான் ஏதோ சோமாஸ் கொடுப்பேன், இல்லைன்னா சோமாஸ் காட்ட மாட்டேன் அப்படின்னா அவன் என்ன ஒண்ணு மறுநாளே கொண்டு போய் ஆத்தால கொண்டு முதியோர் இல்லத்துல விட்டுட்டு தான் வருவான். அப்போ ஒரு குடும்பத்தை குடிச்சு வராக்குற நீங்க தானே ஆக்குறியா? இல்லைன்னா நம்ம ரெண்டையும் தனியா போயிடலாம், நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு மிச்சம் பண்ணலாம், எதுக்கு வெட்டியா செலவு பண்ணி இவ்வளவு காலம் ஆத்தா அப்படி வச்சு பார்த்தவனுக்கு தெரியாது, அந்த குடும்பத்தை குடிச்சு வராக்குறியே உனக்கு அறிவில்லை. எவ்வளவு நேரம் வச்சிருந்தீங்க வாயில? எதுக்கு நீங்க போய் சொல்லாத. இருவரே எவ்வளவு நேரம் வாயில வச்சிருந்தீங்களா? நான் எப்ப அந்த மாதிரிலாம் செஞ்சேன்? ஆஹா சரி சரி, படக் படக்குன்னு சொல்றேன், எனக்கு பயந்து வருதா இல்லையா? நீங்க என்னத்த நினைச்சீங்க? நீங்க எதுக்கு விட்டு தரீங்க அம்மாவை? இஷ்டம்னா வாழை காட்டி கிளம்புன்னு சொல்லிட்டு அம்மாவை காப்பாத்தணும். நீ அதுக்காக போய் அம்மா வீட்டு கொடுத்தா நீலாம் நெசமா ஆம்பளையா? நான் கேக்குறேன். வலி இல்லையே, இல்லைன்னா அதை காட்ட மாட்டாளே, என்ன ஒன்று தொலைக்க. அது உங்க மேல தப்பு, எதுக்கு எங்க மேல தப்புன்னு சொல்ல வரீங்க? ஆம்பளையுடைய வீக்னஸை தெரிஞ்சு அடிக்கிறீங்க, அது மாபெரும் தவறு. முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பையலுக்கு மதிப்பு கொடுக்க பழகிக்க. உங்ககிட்ட ஒரே ஒரு வீக்னஸ் தான், என்ன தெரியுமா? நீ எங்க போனா நைட் ஏன்டா நீ வருவ அப்படின்னு போதும் நீங்க காலைல சண்டையிருவீங்க. சண்டை இல்லையா? அந்த ஒரு ஐட்டம் தான் உங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்த மாதிரி. ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, இருக்கட்டும், அதை வச்சுக்கிட்டே பொழைச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மண்டே பொளந்துருவேன். மறுபடியும் மண்டையை புழக்க கூடாது. நான் சொல்றது புரியுதா இல்லையா உனக்கு? என்ன மண்டையை புழந்து என்ன பிரச்சனை? அப்புறம் உழக்க வேண்டியது விட்டு வேற ஐயோ தெரிஞ்சுக்க நல்லா. என்னங்க? ஆம்பளை பையட்ட போட்டி போட்டு எந்த பொம்பளை பிள்ளையும் ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப யார் சொன்னாங்க? ஜெயிக்க முடியும். கிழிச்சிய ஏய் நீ எல்லாம் ஜெயிச்சு முடியாதுங்க. கிழிக்கல.
ஜெயிக்க முடியுங்க. என்னை ஜெயிச்சு விடுவியா? முடியும். வாயில பேசலாம், வார்த்தைக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு உதவாது. ஏங்க அப்படி சொல்றீங்க? நீ என்னை ஜெயிச்சு விட்டுன்னு வச்சுக்க, இந்த மேடையில ரத்தன கோட்டை மேடையில பரிமளா ஹரிஹரனை ஜெயிச்சுட்ட, நான் செய்யறத நீ செஞ்சுட்ட, உனக்கு நான் பொண்டாட்டின்னு எழுதி தரேன். வா. எதுக்கு? எங்க ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா சரி நீ எனக்கு பொண்டாட்டின்னு எழுதி கொடு. ரெண்டும் ஒண்ணுதாங்க. அது எப்படி? நான் பொண்டாட்டி ஆகுறது வேற, நீ பொண்டாட்டி ஆகுறது வேற. அப்படியா? என்னன்னு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்காக எப்படி போய் ஒத்தடிக்கிறீங்க? எப்படினாலும் நம்ம ஐட்டத்துல கரெக்டா இருப்பேன். இப்போ நீ என்ன ஜெயிச்சிருவியா? ஜெயிக்க முடியும். நான் செய்யறத செஞ்சிருவியா? செஞ்சிருவேங்க. நான் நினைச்சா ஒரு செகண்ட்ல இந்த பேண்ட் சட்டை ரெண்டையும் கலட்டி தூர தலையை சுத்தி எரிஞ்சிட்டு ஒரு முளை துண்டுல கோமணம் கட்டி இந்த ரத்தன கோட்டை ஊரையே 32 ரவுண்ட் அடிச்சு வருவேன். எதுக்குங்க? முன்னால முடிஞ்சா இந்த பாவாடை சட்டையை கழட்டிட்டு உனக்கு துண்டு தர மாட்டேன், ஒரு கர்ச்சீப் தான், அது போதும், அதுவே ஜாஸ்தி. உனக்கு மாஸ்கே போதும். முன்னாடி தொங்க விட்டுட்டு ஒரு 16 ரவுண்டு மட்டும் அடிச்சு வா. நீ என்ன சொன்னாலும் கேட்கற இல்ல. இதே மேடையில தூக்கு போட்டு முதல்ல துர்ராசு தொங்குவான், அவன் காலை பிடிச்சு நான் தொங்குறேன். என்ன இதுக்கு நான் தொங்குறேங்கிறேன்? நீ ஒரு ஆண் வர்க்கம் இல்லையா? ஆண் வர்க்கம்னா எனக்கு நீ சப்போர்ட்டா பேச மாட்டியா? நீங்க தொங்குங்க, உங்க காலை பிடிச்சு நான் தொங்குறேன். அப்போ என்னைய கொள்ள தாண்டா நீ இருக்கீங்க. உன்னால முடியுமா? முடியும். முடியும்யா. முடியும்னா இது முடியும்னு சொல்ல வரல. உங்களால அது மட்டும் தானே பண்ண முடியும், வேற என்னையா பண்ண முடியும்? இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? என்னால பண்ண முடிஞ்சு உன்னால பண்ண முடியாதுன்னு சொல்ல வர்றீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, என்னால பண்ண முடிஞ்சது உங்களால பண்ண முடியாதுன்னு. நீ என்ன பண்ணாலும் பண்ணி முடியே. நீங்க என்ன பண்ணாலும் பண்ணிடுவீங்களோ? பண்ணு. ஒரு முள்ளிக்காத்தண்டி பொம்பளை நீ செய்யறத நான் ஒரு ஆம்பளை செய்ய மாட்டேனா? முடியாதுங்க. செய்வேன். நீ மட்டும் இல்ல, வேற யாராலயும் முடியாது. ஆம்பளை வர்க்கத்துக்கே சேலஞ்ச் பண்றியா? முடியாதுன்னு. அப்படி என்ன பண்ணி விடுவ? 10 மாசம் சுமந்து, அதாவது 7200 மணி நேரம் ஒரு குழந்தைய சுமந்து பெத்தெடுத்து தகப்பென்ற பட்டத்தை உங்களுக்கு நாங்க கொடுக்க முடியும். அதே மாதிரி நீ பெத்தெடுத்து தாயின்ற பட்டத்தை லூசாமா நீ? போட்டி ஓடுறேன் புள்ள பக்க சொல்லிருக்கீங்க. பொம்பளை தான் புள்ள பப்பாங்கிறது இயற்கை. உங்களால முடியுமா? போட்டி அது வரல, ஒரு சாதனையை பண்ணி காட்டணும். அது மாதிரி ஆம்பளை தான் கோமளத்தை கட்டிட்டு போக முடியும். இவ்வளவு நேரம் நெஞ்ச தூக்கிட்டு பேசுனீங்க. இன்னைக்கு ஹரிஹரன் ஒருத்தர் இந்த மேடையில் நிற்கிறாருன்னா யார் காரணம்? ஊருக்காரங்க தான் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. இந்த உலகத்துக்கு நீங்க வர யாரு? தாய் இல்லாம நீங்க வந்துட்டீங்களா? ஒரு தாய் இல்லாம நீங்க வந்தீங்களா? 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து ஈக்கடிக்காம எறும்பு அடிக்காம. அத சொல்ல, அத கடுப்பாயிருவேன். ஈக்கடிக்காம எறும்பு அடிக்காம புள்ள வளர்த்தா எந்த பொம்பளை வளர்த்தா சொல்லு. ஈக்கடிக்காம எறும்பு அடிக்காம எனக்கெல்லாம் கை பிள்ளையில எறும்பு கடிச்சு இத்தனை தடி வீங்கி போச்சு தெரியுமா? அப்புறம் என்ன புள்ள பத்து வளர்த்தாத பொம்பளையா? எறும்பு கடிக்காம இருக்கா? நான் கேட்கிறேன். நம்ம ஒரு இடத்துல இருக்க சொன்னா இருக்கணும், ஊருக்கிட்டே செய்யக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம எந்த பொம்பளையும் வளர்த்ததா சரித்திரம் இல்ல. அதெல்லாம் பொய். ஒரு பேச்சுக்காக சொல்றதுதான். இப்போ எங்க ஆத்தா பெத்ததுனால தான் நான் வந்தேன். ஆமா. அப்புறம் எங்க அப்பா என்ன பண்ணாரு? உட்காந்து உங்க அப்பா அவர் வேலை முடிஞ்சோடனே துண்டை வரி தோல்ல விட்டு போயிருப்பாரு. வேலை முடிஞ்சா துண்டை ஒரு தோல்ல தான் போவோம். அங்க உட்காந்து முன்ன விசிறி வச்சு வீசிட்டே இருப்பாரு. ஜாம்பராணியோட போடட்டும், அது அவர் சௌரியம். இங்க வர்ற காரணம் யாருங்க? தாய் தானே. இப்ப நீ ஏன் பக்கம் பேசுறியா, அவ பக்கம் பேசுறியா? நான் உங்க பக்கம் தான் பேசுறேன். நீ எங்க அப்புறம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? போட்டின்னு வந்துருச்சுல. ஓஹோ, இப்ப நான் புள்ள பக்கனா பெத்து காட்டுங்க. ரத்தன கோட்டை மேடையோட இந்த வார்த்தையை நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது. உனக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி இருப்பா. எனக்கா? ஹலோ, நான் புள்ள பெக்கறேன். ஆப்பு இருக்கா? மறு பேச்சுல நான் புள்ள பெக்கறேன். உன்னால புள்ள பெக்க முடியாது. சொல்ற கேளு, நான் புள்ள பெக்கறேன், எனக்கு புள்ள விடுவா. ஹலோ, இந்தாங்க. எல்லாம் பேசாத, எனக்கு புள்ள விடு. இந்தாங்க, படுக்கவா குனிய. ஹலோ, அது என்ன கேக்குனா புள்ள குடுக்க நீங்க எந்த வழியா பெப்பீங்க? ஏன் அவசரப்படுறீங்க? நான் வா புள்ள விடு. நான் படுத்துக்கவா குனிஞ்சுக்கவா? இது வளர்த்திக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களாக்கு? நீங்க புள்ள பெக்கறேன்னு சொல்றீங்க. எங்களுக்கு கர்ப்பப்பை இருக்கு, நாங்க புள்ள பெப்போம். அப்பா நம்ம சொல்றோம். அவர் சொல்லிட்டாருல புள்ள பெக்கறோம்னு. நீ போய் அம்மா கூட்டிட்டு வா. டேய் இதுமா எதுக்குடா? அது என்ன கர்ப்பமாகட்டும்? ஓ உனக்கா? அவன் பாரு, அவனுக்கு ஒரு பீஸ் ரெடி பண்றியா? நீ உங்க அம்மாவை எங்க ரெண்டு பேருக்கு புள்ள கொடுங்க வாங்க. இல்ல நீங்க ரெண்டு பேரையும் கொல்ல பாக்குறீங்க. எங்களுக்கு பெண்களுக்கு எல்லாமே கர்ப்பப்பை இருக்கு, நாங்க பெப்போம். அட வெச்சுக்க, நீ கருப்பு பை வச்சிருந்தேன்னா நான் ஒரு மஞ்சள் பையில வச்சு பெத்துட்டு போறேன். ஐயோ மஞ்சள் பையில எப்படி புள்ள? அட அது தொரத்தொரன்னு ஊத்திரும். அட கேரி பையில கூட பெக்கறேன். அது பிரச்சனை இல்ல. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு புள்ள கொடு. அதல பெக்க முடியாதியா? அட நான் பெக்கறேன் நக்கறேன், உனக்கு தேவை இல்ல. ஐயா புள்ள கொடு. இந்தாங்க. என்ன கோபமா பேசுறியா? ஐயோ கோபப்படாதீங்க. நான் கேக்குறேன் சொல்லுங்க. ஆம்பளை கிட்ட கோவம் வருது உங்களுக்கு? குழந்தை பெக்கற என்ன சோப நாட்டு ஊதி வாங்கலையா?
குழந்தை பெக்கிறங்கிறீங்களே எந்த வழியில பெப்பிய? இப்படியே அறந்தாங்க வெளியே பெத்துட்டு அப்படியே போயிருவேன் காரைக்குடி. ஹலோ அறந்தாங்க புள்ள மாசமா இருக்கீங்களே எந்த எப்படி பெக்கையில இறக்குவியா அப்படின்னு சொல்றாரு. நீ எப்படி பெப்ப? வயிறுல வைப்போம். வயிறு. நான் குண்டிலே வைப்பேன். ஐயோ. இந்தாங்க. எடுப்பாங்க. எந்த வழியா கிழிச்சு எடுத்தாங்கன்னா அதே மாதிரி என்னையும் கிழிச்சு எடுத்துட்டு போறாங்க. இல்ல எந்த வழியா புள்ள போச்சோ அந்த வழியா புள்ள வந்துடும். அது மாதிரி தான். அப்புறம் என்ன? ஐயோ. ஏன் அழுகிற புள்ள விடு. ஏய். அப்பள கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா வச்சிருப்பா. புள்ள கொடுக்க வந்திருக்கேன். தெரிஞ்சுக்கிட்டியா? நீ எனக்கு புள்ள கொடுத்தாலும் நான் உனக்கு புள்ள கொடுத்தாலும் பெக்கிறது நீதான். ஓஹோ நான் இல்ல. அதைத்தான் சொன்னான், வேலி மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல வேலி விழுந்தாலும் கிளியறது சேலை தானே தவிர ஆண்மகனுக்கு டேமேஜ் ஏற்படாது என்பதை நான் அடுத்து கூறுகிறேன். கணம் கோச்சாரர்களே. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஐயோ இது நாடகம் மேல. இருமா, ஜட்ஜ் ஆர்டருக்கு போறாராம். வேலை இருக்கு. ஆர்டர் இருக்குலங்க. ஆர்டர் போடுறேன். சின்ன பிள்ளையா இருக்க. ஏய் மேல கை கடியா. கீழ வைடா. ஹலோ மேலேயே பிடிக்கலையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் பா. எனக்கு எங்க வச்சாலும் பிடிக்காது. அத நம்ம கேட்டுக்கறோம். ஏன்னா அதுக்கு விருப்பப்படுற மாதிரி செய்யணும். அதான் எனக்கு முக்கியம். எங்க வச்சாலும் பிடிக்காது. எங்க வைக்க பிடிக்குதோ பைத்தியம் எங்க வச்சாலும் பிடிக்காதுன்னா கையிலே வச்சுட்டு அதிரிவியா. நீ எதுக்கு என்ன என்ன ஒரு தொடுற? வச்சு தானங்கனா. எதுக்கு தொடுறீங்க? உடல்னா அப்புறம் எப்படி ஒரு டச்சிங் வேணாமா? டச்சிங் போய் அம்மா. டச்சிங் பண்ணா தான் ஸ்டிச்சிங் பண்ற மாதிரி வரும். ஏய். சரி ஓகே பரவாயில்ல. சின்ன பிள்ளையா இருக்க. தொடாதீங்க. அடப்ப ரொம்ப பிகு பண்ணுவேன். அடேளவே. அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குன்னு பேசாம தான் இருந்தேன். ஐயோயோ இன்னைக்கு உனக்கு மூடு இல்ல. நீதானா? எங்க பாட்டி மசத்துக்கு காரணம் நீதானா? பாட்டியம்மாவா? அட சண்டால. எப்பா இந்த கதையை கேளுப்பா. என்னையா? அன்னைக்கு என் கூட நாடகத்துக்கு அம்மா வரல. பாட்டிமா வந்திருந்தாங்களா? ஆமா. என் சால்வை என்ன வெளியில வரனால குளிர்துன்னு சொல்லவும் என் சால்வை எடுத்து பொத்தி விட்டு வந்தேன். சரி இவரு உள்ள போன ஒரு நானே நினைச்சு எங்க பாட்டியை கொண்டு விட்டாருப்பா. பாட்டியை கொன்னே விட்டாரா? அது சால்வை நீ பொத்திரிக்க சால்வையா இருக்கும் பார்த்தேன். அதுவும் பழைய துணியாட்ட கிடந்துச்சு. சரி ரைட்டு நீ தானே. அது சொல்லுது இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்ட்டு போயிடுச்சு. அப்படி என்னங்க பண்ணீங்க? அது தலைமையோடு தெரியாம இந்த பக்கம் இருந்துச்சு. நான் ஐயோ பல்லு இல்லாம இருக்கவா அது. அதுதான் அது இடம் தெரியாம பண்ணிட்டான்னு கோச்சிட்டு போயிருந்திருக்கு. சரி விடு, ஒரு நாளைக்கு சரியா செஞ்சுட்டோம்னா சரியா போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்குள்ள சமாதானம் போகும். தொடாதீங்க. ஆமா இங்க என்ன பண்ணிருக்கேன்? வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். Come on tell me. இது செக்கா வந்த கட்ட கருட்ட பழம் இது கலந்தால இருக்கு பழம் எல்லாமே வாங்க போறோம். அது எனக்கு நம்ம பழம் எத்தனையோ பேரு கிட்ட நம்ம பழம் பாத்தியா? எட்டு மாட்ட மண்டியில இவட்டு மாட்டியா கடிச்சு பார்க்க மாட்டோமோ இருக்குது நாம பழம். என்ன பழம்? நவா பழம். நவா பழமா? ஆமா. கருப்பு கருப்பா இருக்குமே. அப்புறம் என்ன சிவப்பாவா இருக்கும்? உள்ள லைட்டா சிவப்பா இருக்கும். இப்போ எங்க நாட்டு பழம் போல பூரா ஹைபிரிட்டா தானே வருது. நம்ம கிட்ட நாட்டு பழம் இருக்கு. நாட்டு பழம் அடுத்த மாசத்துக்கு மேல தான் வரும். ஆடியில தான் வரேன். இப்போ வர்றது பூரா ஹைபிரிட் தான். சரி சரி பரவாயில்ல. நவா பழம் தானே. ஆமாங்க. இது எப்படி படிக்கணக்கா உலக்கு கணக்கா புடி கணக்கா குத்து கணக்கா? படி கணக்கு இருக்கு, உலக்கு? உலக்கு கணக்கு இருக்கு, ஆ. குத்து கணக்கு இருக்கு. வேண்டாம். இப்போதைக்கு புடி கணக்கு படி கணக்கே வச்சுக்க. குத்து கணக்கு இப்போ வேண்டாம். ஏன் கொஞ்ச நாள் போகட்டும் நான் சொல்றேன். இப்போ நான் புடி கணக்கோட புடிச்சிட்டு போய் தொந்தரவு இல்லை. ஹலோ குத்து கணக்கு. ஹலோ விற்கிறது அவங்க, நீங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது. வியாபாரம் அவங்களுக்கு தான் தெரியும். சரி போங்கப்பா, எனக்கு என்ன. சரி ஒரு ஆளுக்கு எவ்வளவு? ஒரு ஆளுக்கு எவ்வளவு? ஒரு உலக்கு. அதான் ஒரு ஆளுக்கு எவ்வளவு? ஒரு உலக்கு 40 ரூபாய். 40 ரூபாயா? ஆமா. சின்ன உலக்கா இருக்கும் போல இருக்கு. ஹலோ சரி உலக்க 40 ரூபாய்க்கு வித்துட்டீங்கன்னா பழத்தை எதுல அளந்து போடுவேன்? வாயில நெல்லு துப்பும். மண்டையா பாரு மண்டைய. உலக்கு கொண்டு கொடுத்துட்டா அப்புறம் நான் எப்படி வியாபாரம் பண்ணுவேன்? ஏய் டோமர் மண்டை. ஏய் டோமர் மண்டை. சின்ன மண்டல். சரி உலக்கு இருக்குல்ல, அதுல பழத்தை அளந்து பழத்தை உங்கள்ட்ட கொடுத்துட்டு உலக்கை நான் எடுத்துப்பேன். ஓ பழம் என்னோட, உலக்கு உன்னோட. அதாவது தண்ணி உன்னோட, சொம்பு என்னோட. லைட்டா திடீர்னு உணர்ச்சி திக்க ஆரம்பிங்க. ஏதாவது ஒன்று அந்த மாதிரி ஆகுது. திருப்பி சொல்லுங்க. அத வேணாம். தண்ணி உன்னோட, சொம்பு என்னோட. பயந்துட்டீங்க. சொம்பு எப்படி உங்களோட வரும்? அவன் சொம்புல தண்ணி கொடுத்தா தண்ணி நீங்க கொடுத்தா தான் வரும். சொம்பு கொடுத்தோமா இல்லையா? உணர்ச்சி வசப்பட்ட அந்த மாதிரி வரியா? நவா பழம் தானே? ஆமாங்க. அதுல கொட்டை இருக்கு. கொட்டை இல்லாத பழம் எங்கங்க இருக்கு? என்னப்பா? ஓகே பெயர் சொல்ல விரும்பாமல்
ரூபாய் நன்கொடை அன்புள்ளம் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நினைக்கிறது வணக்கம். சரி, பழம் இருந்தா கொட்டை இருக்கதாங்க செய்யும். பழம் இருந்தா கொட்டை இருக்குன்னு சொல்லாத. கொட்டை இல்லாத பழம் உலகத்துல இல்லையா? எங்கங்க இருக்கு? என்ன அப்படி பேசுற? பழம் இருந்தா கொட்டை இருக்கதான் செய்யும். பலாப்பழத்துல கொட்டை இருக்கு. ஆமா. சீதாப்பழத்துல கொட்டை இருக்கு. ஆமாங்க. மாம்பழத்துல கொட்டை இருக்கு. வாழைப்பழத்துல கொட்டை இருக்கா? இருக்கே. எங்க இருக்கு? கருப்பு கருப்பா குட்டி குட்டியா இருக்குமே. அது விதை. விதை கொட்டை ஆகாது. சரி. கொட்டை விதை ஆகாது. சரிங்க. விதையும் கொட்டையும் சேர்ந்தா விதை கொட்டை ஆகலாம். இது வெதர் கொட்டையா? விதைக்கு வைக்கின்ற கொட்டை விதை கொட்டை. ஆனா விஷயம் என்னங்க? கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு. இப்பதான் இல்லன்னு சொன்னீங்க, இப்ப இருக்குன்றீங்க. 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு. 2 கொட்டையோட வாழைப்பழமா? பாத்திருக்கியா? இல்லங்க. பார்க்கணும். பார்க்கணுமா? சும்மா அப்படியே கண்ணை முடிக்கிட்டே இருக்க கூடாது. சரி, எங்க இருக்கு? எங்க இருக்கு? அதுக்குள்ள ஆர்வத்தை பாரு. 2 கொட்டையோட வாழைப்பழம் பார்க்கிறதுக்கு. பார்க்கணும்னு சொன்னாங்க. ஆதாரம் இல்லாத வார்த்தைகளை அறிஞர் பேச மாட்டாங்கிறது அகில இந்தியாவுக்கே தெரியும். இருக்குன்னு சொன்னதுனால தான் அவ்வளவு ஆர்வப்படுது. நேரா காலையில என் கூட காரைக்குடி வா. வந்து கொப்பாத்தா கோயிலுக்கு பின்னாடி. ஹலோ ஏங்க, நீங்க சொல்ல வர இல்ல நீங்க மனுஷனா? ஏன் காட்டுற ஆளு இங்க கொட்டைக்குள்ள போய் கூட்டி போய் கூட காட்டுங்க. ஏ கொப்பாத்தா கோயிலுக்கு பின்னாடி தான் கொண்டு போய் வச்சு காட்டணுமா? ஏய், அது எங்க இருக்காங்க? ஐயா, இங்க என்னப்பா அங்க கலட்டி வச்சுட்டு வந்திருக்க மாதிரியே பேசுறேன். இங்க இல்ல அது. இல்லையா? அட நான் சொல்றேன், நீங்க வேற எதை நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன பிரிட்ஜ்ல கலட்டி எடுத்து வச்சுட்டு வந்திருக்கீங்களா? அடே பைத்தியக்காரா, அதல்ல. முட்டாள் முட்டாள், நான் சொல்றேன் அதல்ல. கொப்பாத்தா கோயிலுக்கு பின்னாடி தமிழ் மருந்து கடை இருக்கு. அதுக்கு என்ன? தமிழ் மருந்து கடையில போய் லேகிய வாங்கி சாப்பிட்டுட்டு கல்வாழை கொடுங்கன்னு கேட்கணும். அப்படியா? கல்வாழைங்கிறது தமிழ் மருந்துக்கு பயன்படக்கூடிய ஒரு வாழைப்பழம். சரி. அந்த பழம் பார்த்தோன்னா தோல் கருப்பா இருக்கும். அப்படி உரிச்சிட்டு உள்ள இப்படி பிச்சுனா சீதாப்பழத்துல இருக்க மாதிரி 2 கொட்டை உள்ள இருக்கும். இது இயற்கை கல்வாழை. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. நான் 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்குன்னா நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டே வச்சிருக்கீங்க. ஒரு பழத்துல 2 கொட்டை தான் இருக்கும். நான் விளையாட்டுக்காரங்கள, நான் எதுலையுமே ரெக்கார்ட் இல்லாம பேச மாட்டேன். நவா பழம் விற்க வந்த உங்க அம்மா. நான் தான் விற்க வந்தேன், எங்க அம்மா விற்க வரல. அது ஒரு காலத்துல வித்துருக்குமா இல்லையா? ஹலோ, அவங்க வியாபாரம் பண்ணி கோவப்படுறா அப்படி. சரி சரி, கோவப்படாது. எத்தனை பேரா போட்டி இதுக்கு? 3 இருக்கும் கொள்ள 3 பேர். நவா பழம் விற்க வந்த அம்மா, ஓ பழம் விற்காதீங்க சும்மா. நவா பழம் விற்க அம்மா, ஓ பழம் விற்காதீங்க சும்மா. மகளை குத்தி பறக்க விட்ட மத்தியா? என்ன 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு. ஆத்து பவர் இருக்குங்க. சிங்கம் ஆத்தா அதுக்காக ஓவரா பறந்துகிட்டே இருந்தேன்னா நான் தேடி பிடிச்சி அது உருவத்துக்கு அப்புறம் இப்படி தள்ளுனா அப்புறம் தான் பறக்கத்தான் செய்யும். ப்ளீஸ் கம். பரிமளா, பரிமளா சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்.
கேளுங்க. ஹரி கோவப்பட மாட்டியா? கோவப்பட மாட்டேன். நிஜமா? நெசமா? ஹலோ, அதுவே எவ்வளவு தைரியமா நின்று பேசி இந்த கொண்டாட்டுற அவ உதுத்து சிரிக்கி பேசாம இருப்பா. என்ன உதுத்த முட்டை? அவன் சும்மா சொல்றேன். அது இல்லல. நான் உன்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கலாம்னு வர கேக்குறாங்க ஐயா, கேளுங்க. நீ பசக்குன்னு கோவப்படுற. இல்ல இல்ல, நீயே என்னை ஓப்பனா. அதுதான் நல்லது, உனக்கும் நல்லது அவருக்கும் நல்லது. ரெண்டு பேரும் ஓப்பனா ரெண்டு பேரும் ஓபனா யாரு பேசிக்கலாமா? மனசை விட்டு எனக்கு படக்கு படக்கு நடி. மனசை விட்டு பேசிக்கலாமா அப்படின்னு கேட்கறேன். உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? கல்யாணமே ஆகலையா? டேமேஜ் தைரியம் இருந்தா முதல்ல எல்லாத்தையும் மேரேஜ் என்னை பார்த்தா மேரேஜ் ஆன பொண்ணு மாதிரி இருக்கா? அது இல்ல, அது தெரியும். நான் ரொம்ப சின்ன பொண்ணுங்க. தெரியும். நேரம் கல்யாணம் இருந்தா தொங்கி இருக்கும் என்னடியா கழுத்துல. அடேங்க அப்பா, தாலியா? எங்க மொட்டை மொட்டையா சொல்றாரு பாய். மொட்டை மொட்டையா சொல்லாம அப்படி முடியலி போட்டா சொல்லுவாங்க. இல்லன்னா சந்தனம் பூசியா சொல்லுவாங்க. நான் உன்னைய விரும்புறேன். விரும்புறீங்களா? நீ என்னைய விரும்புதாயா? விரும்புறியா அப்படி கேட்கணும். விரும்புகிறாயா? விரும்புறாயா? தூய தமிழா? ம். சரி, உங்க லவ் சொல்லுங்க. ஆ. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தா நான் சொல்றேன். என்னம்மா அது? சரி, பிடிச்சிருக்கு. ஒரு பேச்சுக்காக சொல்லப்படாதா? சரி, பிடிச்சிருக்கு. மாறி அடிக்க வருதா இல்லையா? ஏங்க அழுவுறீங்க? ஐ லவ் யூ. ஐயோ, இப்படி சொன்னா யாருங்க ஏத்துப்பா? உன்னை நான் எப்படி நினைச்சது தெரியுமா? எப்படி நினைச்சிருக்கீங்க? சொல்லட்டா? ரெண்டு சொல்லுங்க. பேரும் கல்யாணம் பண்ணு.